கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேளையிலேயும் தேவ சமூகத்துக்கு நேராய் கடந்து வந்திருக்கிற நம்மை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த நாளின் ஆராதனையின் ஒவ்வொரு தியானங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படி ஒரு விசை கூட நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஒரு விசை கூட நாங்கள் எங்களை தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை சுத்திகரியும். இந்த நாளிலேயும் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்கு நேராய் உம்மை ஆண்டவரே ஆராதனை நேரத்திலே உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற பெரிய தயவுக்காய் நாங்கள் உம்மை நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா, இந்த நாளிலேயும் நாங்கள் தியானிக்கிற வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தாங்க. ஆண்டவரே, சத்தியத்தை சத்தியமாய் அறிந்து உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த உயர்த்தி காட்ட கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும். அதற்காய் நாங்கள் உம்மை நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விசை கூட பேசுகிற அடிமையையும் கேட்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த வசனம் எங்களோடு கூட இடைப்படட்டும். நீர் வார்த்தைகளை தாங்க, நீங்க பேசுங்க, நீங்க இடைப்படுங்க. உங்க நாமம் உயர்த்தி காட்டப்பட கர்த்தர் இரக்கம் செய்யுங்க. அதற்காய் நாங்கள் உம்மை நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமையின் கரத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேளையிலேயும் தேவ சமூகத்திலே நாம் கடந்து வர கர்த்தர் நமக்கு செய்த பெரிய கிருபைக்காய் கர்த்தரை நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்திரிப்போமாக. இந்த வேளையிலேயும் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொண்டதான வேத பகுதி சங்கீதம் 94:14, Psalms 94:14. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். இந்த வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அத்தனை பேரும் அவர்களுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி யோவான் 1:12 நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை அப்படி வாசிக்கிறதான வேளையிலே நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாய் சுதந்திரராய் நாம் காணப்படுகிறோம் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். அப்படிப்பட்டதான நம்மை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லுகிறதை இந்த வசனத்தின் நிமித்தமாய் நாம் வாசித்தோம். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஒருபோதும் தம்முடைய பிள்ளைகளை கைவிடுகிறது அல்ல. ஆனால் சில சமயத்தில் நாமே என்ன செய்கிறோம் என்று சொன்னால் அவருடைய கரத்தில் இருந்து வலுக்கட்டாயமாக நம்மை இழுத்து கொண்டு நாமே அதாவது அவரை விட்டு கடந்து செல்லுகிறதை நாம் அறிவோம். தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. ஆனால் நாம் தான் சில சமயத்திலே வலுக்கட்டாயமாய் அவருடைய கரத்தில் இருந்து நம்மை பிடுங்கிக் கொண்டு செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்ல, அவர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் சொல்லும் பொழுது நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறதோடு மட்டுமல்ல, அவருடைய சந்ததிக்கும் அவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமின் பிள்ளைகளாகிய அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் அல்ல, ஆவிக்குரிய இஸ்ரவேலர் ஆகிய நமக்கும் அவர் அப்படி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருபோதும் கைவிடாத தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, அதாவது சில வசனங்களை நாம் இந்த வேளையிலே நாம் வாசிக்க கேட்போம். அந்த வசனங்களிலே சில மனிதர் அதாவது தீர்க்கதரிசிகளையோ மற்ற மனிதர்களையோ அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் இறுக பிடித்துக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அதாவது பழைய பாட்டு காலத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நேரடியா நம்ம இப்ப ஆண்டவரை இறுக பற்றி கொள்ளுவது போல பற்றி கொள்ள முடியாது. தேவனுடைய பிள்ளைகளை, தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள் இப்படிப்பட்டவர்களை கொண்டுதான் அவர்கள் தேவனோடு கூட பேச முடியுமே தவிர நேரடியாய் அவர்கள் பேச முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். என்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு சிலுவையிலே அறையப்பட்டு அவர் மரித்து உயிர் தெழுந்தாரோ அன்றையில இருந்து நாம் நேராய் அவரோடு கூட, ஏனென்று சொன்னால் தேவாலயத்தின் திரைச்சீலை 2 கிழிக்கப்பட்டு தேவ சமூகத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்ல அவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். ஆனால்
பழைய ஏற்பாட்டு காலத்துல நேரடியாய் தேவனிடத்தில் அப்படி பேசுவது அதிக கடினம். தீர்க்கதரிசிகள் மூலமாகவோ ஆசாரியர்கள் மூலமாகவோ தேவனிடத்திலே அவர்கள் பேசுகிறதை அநேக சம்பவங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வேளையிலேயும் சில சம்பவங்களை, சில காரியங்களை நாம் இந்த வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது நாம் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 32 அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், ஜெனிசிஸ் சாப்டர் 32 verse 26. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். இந்த இடத்துல நம்ம வாசிக்க கேட்டோம், அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த மனுஷன் யாக்கோபு. இந்த யாக்கோபு என்ன செய்கிறான் என்று சொன்னால், தன்னுடைய தகப்பனையும் தன்னுடைய அண்ணனையும் ஏமாற்றி தாயினுடைய ஆலோசனையின் பேரிலே மாமா வீட்டுக்கு கடந்து செல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே மாமா இவனை ஏமாற்றுகிற எத்தனையோ காரியங்கள், 10 தடவை அவனுடைய சம்பளத்தை மாற்றுகிறதை பார்க்கிறோம். திரும்ப ஒரு காலகட்டம் வந்தவுடனே அவன் தன் மனைவியையும் பிள்ளைகளையும் தான் சேவரித்த ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் அவன் என்ன செய்கிறான், கொண்டு வருகிறதான வேளையிலே அவனுக்கு நியூஸ் வருது, ஏசா உமக்கு நேராய் வருகிறார் என்று சொல்லி. ஏசா அவன் அதாவது கங்கணம் கட்டினதான சொன்னதான வார்த்தை என்னவென்று சொன்னால், என் தகப்பன் ஒரு நாள் மரிப்பாரு, அன்னைக்கு நான் இவன் என்ன செய்வேன், போட்டு தள்ளுவேங்கிற மாதிரி அவன் சொன்னதை தாய் கேட்டபடியினால்தான் மாமாவாகிய லாபான் வீட்டுக்கு அங்கே அனுப்புகிறதை பார்க்கிறோம். அங்கே போய் தான் சமதரித்த சகலவற்றையும் கொண்டுட்டு வருகிறதான வேளையிலே அவன் ஏசா வருகிறான் என்று சொன்ன உடனே அவன் பகுதி பகுதியாய் பிரிக்கிறதை பார்க்கிறோம். முதல்ல 3 பகுதியாய் என்ன செய்கிறான், அவன் பிரித்து வேலைக்காரரையும் அவர்களுக்கு கொஞ்சம் ஆடு மாடுகளையும் அவர் கொடுத்து அவன் என்ன செய்யறான், நீங்க முதல்ல போங்க, கொஞ்சம் கழிச்சு 2வது நீங்க போங்க, 3வது போங்கன்னு சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை என்னுடைய அண்ணன் இது யாருடையது என்று கேட்டால், உம்முடைய அடியானாகிய யாக்கோபுடையது என்று சொல்லுங்கள், இது உமக்காக தான் வெகுமதியாய் அனுப்பப்பட்டது என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏன்னா அவனை ப்ளீஸ் பண்றதுக்காக. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளே, அவனுக்குள்ளே ஒரு பயம் காணப்பட்டது. ஏன்னா அவன் ஏமாற்றினபடியினால், அதாவது அண்ணனை ஏமாற்றினபடியினால் அவனுக்குள்ளே ஒரு பயம் உண்டானது. தன்னை எங்கே கொன்று போட்டு விடுவானோ என்கிறதான அந்த பயத்திலே இவன் இப்படி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்ல, மனைவி பிள்ளைகளையும் கூட, அதாவது முதல்ல மூத்த மனைவியையும் அவர்களுடைய பிள்ளைகளையும், 2வது மனைவியையும் அவருடைய பிள்ளைகளையும், அதாவது 2 கடைசியில சொல்ல போனா லேயாளையும் யோசேப்பையும் கடைசியில தான் என்ன செய்யறாங்க, நிறுத்துகிறதை பார்க்கிறோம். நடுவுல 2 வேலைக்காரிகளையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் அப்படியாய் வரிசைப்படுத்தி அவன் அனுப்புகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை அப்படி விட்டுட்டு தான் இவன் என்ன செய்யறான், அப்பயே இவனுக்கு மனசுல அதாவது பயங்கர பயம். என்ன பண்ண ஏது பண்ண என்று தெரியாதபடியினால கர்த்தரை கண் பிடித்தால் ஒழிய வேறு வழி இல்லை என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், அங்கே கர்த்தரை இறுக பற்றி கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை இறுக பற்றி கொள்ளுகிறதான வேளையிலே அவன் என்ன செய்கிறான், ஆண்டவர் அதாவது அதுக்கு 25ஆம் வசனத்தில இருந்தே நாம் வாசிக்கும் பொழுது தேவனுக்கும் அவனுக்கும் பயங்கர அதாவது போராட்டம் உண்டாகிறதை பார்க்கிறோம். அந்த போராட்டத்திலே அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவன் மேற்கொண்டான் என்று சொல்லி வேத வசனம் சொல்லி இருக்கிறது. அதாவது 26வது வசனத்தில் சொல்லும் பொழுது, அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய காலை இறுக பற்றி கொள்ளுகிறான். இறுக பற்றி கொண்டதான இந்த யாக்கோபு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், அங்கே அவரை இறுக பற்றி கொள்ளுகிறதை பார்க்கிறோம். தேவன் அவனை ஆசீர்வதித்து அவனுடைய பேரை மாற்றி, நீ ஆசீர்வாத
ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்ததான அதே ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கும் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. அப்படியாய் அவனுடைய சந்ததி தேவனுடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டதான சந்ததியாய் காணப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் சில சமயத்தில் சில தவறுகளை செய்துவிட்டு அந்த தவறுகளினால் நமக்கு எது பிரச்சனை வருமோ என்று சொல்லி பயப்படுகிறதான வேளையிலே நாம் தேவனுடைய சமூகத்துல நிறைய பேர் சில பிரச்சனைகளை என்கிட்ட சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது நான் உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு காரியம், என்ன பிரச்சனைனாலும் முதல்ல உங்களை ஆராய்ஞ்சு பாருங்க. உங்ககிட்ட எதுவும் தவறு இருந்தா தேவ சமூகத்துல உங்களை அர்ப்பணிங்க. அப்படி அர்ப்பணிச்சு நீங்க ஆண்டவற்ற மன்னிப்பு கேட்டுட்டீங்கன்னா நீங்க என்ன காரியங்களை கேட்கிறீங்களோ அதை அவர் நிச்சயமா என்ன செய்வார் என்பதிலே சந்தேகம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேன், ஆனால் தேவன் என் ஜெபத்தை கேளார் என்று சொல்லி வசனம் சொல்லி இருக்கிறதை நாம் அறிவோம். நம்முடைய உள்ளத்துக்குள்ள 1000 அக்கிரம சிந்தைகளை வைத்துக் கொண்டு அல்லது மற்றவர்கள் மேல் பொறாமை உள்ளவர்களாய் எரிச்சல் உள்ளவர்களாய் நாம் காணப்படும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டார் தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே இந்த வேளையில இந்த யாக்கோபு தேவனோடு கூட அவர் சொல்லுகிறார், உன் பேரு நீ யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். ஏன் சொன்னா நீ தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாய் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. யாக்கோபு தேவனோடு போராடி மேற்கொண்டான். அவன் சொன்ன வார்த்தை, நான் என்ன செய்ய மாட்டேன், நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. இரண்டாவதாய் நாம் பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 27ஆம் 30ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், 2 King chapter 4 verse 27 and 30. பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் அவன் காலை பிடித்துக் கொண்டான். அப்பொழுது கேயாசி அவனை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவனை தடுக்காதே, அவன் ஆத்துமா துக்கமாய் இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவன் பின்னே போனான். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்துல நம்ம வாசிக்க கேட்டோம். 27 வாசிக்கும் போது, பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் அவன் காலை பிடித்துக் கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கி விட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாய் இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். 30வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான் என்று சொல்லி இந்த இடத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் தேவனுடைய பிள்ளைகளே. இந்த சம்பவமும் நமக்கு நன்றாய் தெரியும். இந்த சம்பவத்துல எலிசா தீர்க்கதரிசி என்ன செய்கிறார் என்று சொன்னால், சூனேம் என்று சொல்லப்படுகிறதான ஒரு ஊர்ல இருக்கிறதான ஒரு நல்ல ஐஸ்வர்யமான ஒரு வீட்டுக்குள்ளாய் அவர் கடந்து செல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த ஸ்திரீ அவரை என்ன செய்கிறாள், ஏற்றுக்கொண்டு தன்னுடைய ஹஸ்பண்டுக்கும், அவர் அடிக்கடி வர்றதுனால தங்குறதுக்காக அந்த வீட்டுக்கு அடிக்கடி அவர் போவார் ஜெபத்துக்காக. அப்படி போகிறதான வேளையிலே அவர் தன்னுடைய ஹஸ்பண்ட சொல்லி, இந்த மனுஷன் அடிக்கடி நம்மகிட்ட வர்றதுனால அவர் தங்கி இளைப்பாரி போவதற்கு மேல என்ன செய்யலாம், ஒரு வீடை கட்டி அவருக்கு வேண்டிய சகல சலக்கரணையும் செய்து கொடுக்கலாம் என்று சொல்லி அங்கே சகலவற்றையும் செய்கிறதை பார்க்கிறோம். இவள் இந்த அளவுக்கு அவரை கவனித்தபடியினால் அவர் என்ன செய்கிறார், இவளுக்கு ஏதாவது தேவை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப கேயாசி சொல்லுகிறான், அவளுக்கு பிள்ளை இல்ல. உடனே அதாவது எலிசா சொல்லுகிறாரு, சுனேம் ஊராளாகிய அவள்கிட்ட சொல்றாரு, நாள் வருகிற உற்பத்தி கால திட்டத்திலே நீ ஒரு பிள்ளையை அணைத்திருப்பாய் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி சொன்ன உடனே அவர் ஏது அபத்தமா எதுவும் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவ என்ன செய்யறா, சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. அவள் அப்படி சொன்னாலும், ஆனால்
கர்த்தருடைய நாமத்திலே தீர்க்கதரிசி சொன்னபடியினால் அது அப்படியே ஆகி அவளுக்கு ஒரு அருமையான ஆண் குழந்தை பிறக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அவன் சிறு பையனாய் இருக்கும் பொழுது தன் தகப்பன் வேலை செய்கிறதான வயல் இடத்திற்கு அவன் கடந்து செல்லுகிறான். அங்கே போய் அந்த தகப்பனோடு இருக்கிற வேளையிலே திடீரென்று அவளுக்கு தலைவலி வருது. உடனே ஒரு வேலைக்கார நிமித்தம் வீட்டுக்கு அனுப்புகிறான். வீட்டுக்கு வந்து பிள்ளை கொஞ்ச நேரம் என்ன செய்யறான், அந்த தலைவலியில தாயுடைய மடியில படுத்திருந்தவன் கொஞ்ச நேரத்துல மறிச்சு போயிடுறான். இவளுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. இவ கொண்டு போய், அதாவது எலிசாவினுடைய அந்த மேல் வீட்டு அறையில அவர் மெத்தையிலே கொண்டு போய் கடத்தி விட்டு இவள் உடனே புருஷனுக்கு சொல்லி அனுப்புறா, எனக்கு ஒரு வேலைக்காரனும் ஒரு கழுதையும் சேனம் கட்டி அனுப்புவதற்கு வேணும் என்று சொன்ன உடனே அவன் சொல்றான், இந்த ஓய்வு நாளும் கிடையாது, எந்த விசேஷித்த நாளும் கிடையாது, எனக்கு வேணும், நீங்க கொடுங்க. சரின்னு சொல்லி அவன் அனுப்புறான். அவள் என்ன செய்கிறாள், கர்மேலில் இருக்கிறதான எலிசா தீர்க்கதரிசி இடத்திலே அவள் போகிறதை பார்க்கிறோம். தூரத்துல வருகிறதான இந்த சுனேம் நாட்டு அந்த ஸ்திரீயை எலிசா கண்ட உடனே அவன் என்ன செய்யறான், கேயாசியை அனுப்புறான், நீ போய் என்ன விஷயம் என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லி தூரத்திலே பார்த்துட்டு கேட்கிறான். அவன் இருக்கட்டும் சொல்லிட்டு நேரா தேவனுடைய மனுஷன் இடத்திலே போய் அவரை இறுக பற்றி கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இதைத்தான் 27வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனத்தில் வந்து அவன் காலை பிடித்துக் கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கி விட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாய் இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். அப்பொழுது அவள் காரியத்தை சொன்ன உடனே அவள் பின்னே 30வது வசனத்துல வாசிக்கும் போது, பிள்ளையின் தாயோ நான் உண்மை என்ன செய்கிறோம், அதாவது இவன் என்ன செய்யறான், எலிசா தந்தை கோலை கொடுத்த கேயாசி கிட்ட நீ விரைஞ்சு போய் நினைசி அந்த பிள்ளையுடைய நாசியில வையின்னு சொல்றான், மூக்குல. ஆனா அவன் விடவே மாட்டான். உண்மை 30வது வசனத்துல சொல்றா, பிள்ளையின் தாயோ நான் உண்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தன்னுடைய பிள்ளையின் ஜீவனுக்காய் இந்த சூனே நாட்டில் உள்ளதான அந்த சகோதரி ஸ்திரீ அவள் எலிசாவின் காலை இறுக பற்றி கொண்டு நான் உம்மை விடுகிறதில்லை என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஏனென்று சொன்னால் அதிலே அவர் சொல்லுகிறதான வார்த்தை, கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அவன் கடந்து வந்து அவனுக்கு ஜீவனை கொடுக்கிறதை அதற்கு பின்பாய் நாம் வாசிக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளை இறுக பற்றி கொண்டது நிமித்தம் இந்த சூனேம் நாட்டு ஊராளாகிய இந்த ஸ்திரீ எலிசாவின் காலை இறுக பற்றி கொண்டு நீர் நான் உம்மை விடுகிறதில்லை என்று சொல்லி அவள் பேர் சொல்லுகிறதான அந்த வார்த்தை நிமித்தம் அவன் கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அதனால அவ பிள்ளையினுடைய ஜீவன் அவளுக்கு கிடைத்தது. யாக்கோபு தேவனோடு போராடினான், அவனுக்கு கிடைக்க வேண்டிய சகல காரியங்களும் அவனுக்கு கிடைத்தது. இங்க எலிசாவுடைய காலை பிடித்துக் கொண்டு இந்த சூனேம் நாட்டை விட மாட்டேன் என்று சொன்னபடியினால் அவருடைய பிள்ளையின் ஜீவன் கிடைத்தது என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, மூன்றாவதாய் நாம் பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 2 Kings chapter 2 verse 6. பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரிந்ததான சம்பவம். தேவனுடைய பிள்ளைகளே, எலியா தீர்க்கதரிசி, அவருக்கு வேலைக்காரனாய் எலிசா தீர்க்கதரிசி இருந்தார். முதல்ல நம்ம வாசிக்கும் பொழுது எலிசா தீர்க்கதரிசிக்கு கேயாசி வேலைக்காரனாய் இருந்தான். அவன் தீர்க்கதரிசியாய் மாறுவதற்கு முன்பாக எலியா தீர்க்கதரிசிக்கு எலிசா தீர்க்கதரிசி வேலைக்காரனாய் இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, இவன் எப்பவோ எலியா கூடவே இந்த எலிசா இருந்தபடியினால ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ஆண்டவர் அவரை
சுழல் காற்றிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறதாய் அவர் அங்கே சொன்னபடியினால் இந்த எலியா தீர்க்கதரிசி என்ன செய்யறாருன்னா எலிசா கிட்ட சொல்றாரு, நீ இங்கே இரு, பெத்தேல் மட்டும் ஆண்டவர் என்னை அனுப்புகிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதுக்கு முன்னால தீர்க்கதரிசிகள்லாம் புத்திரர் எல்லாம் சொல்றாங்க, தலைவனை எடுத்துக்கொள்வது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். எல்லாம் தெரியும், சும்மா இருங்கன்னு சொல்லிட்டு இவன் போறான். இவன் இந்த எலியா சொல்றான், பெத்தேல் மட்டும் என்ன ஆண்டவர் அனுப்புறார், நீங்க இரு. இல்ல நான் உங்க கூட தான் வருவேன். திரும்ப என்ன சொல்றாரு, எரிகோ மட்டும் ஆண்டவர் என்ன அனுப்புறாரு, இங்கே இரு. இல்ல நான் பின்தொடர்வேன். மூன்றாவது சொல்றாரு, யோர்தான் மட்டும் ஆண்டவர் என்னை அனுப்புகிறான், இங்கே இரு. பெத்தேல் மட்டும் அனுப்புறாரு, இங்கே இரு. எரிகோ மட்டும் சொன்னாரு, இப்ப யோர்தான் மட்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த எலிசா தீர்க்கதரிசி இந்த 6ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது, பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இவனுக்கு என்னன்னா, எலியாவினுடைய இரட்டிப்பான வரம் எலிசாவாகி அவனுக்கு வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்பினபடியினால், இவரை எடுத்துக்கொண்டா நம்ம எப்படி திரும்ப பெற்றுக்கொள்வது என்று யோசித்தவனாய் இவன் என்ன செய்கிறான், அவர் எங்க போனாலும் திடீர்னு, ஏன்னா ஆண்டவர் அவர் எடுத்துக்கொள்ளப்படுவாருங்கிறது தெரிஞ்சபடினால அவருடைய வரம், இரட்டிப்பான வரம் தனக்கு தேவை என்று நினைத்தபடினால் அவர் எங்க போனாலும் விடாம நம்ம என்ன செய்யணும், பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே கடந்து செல்லுகிறதை பார்க்கிறோம். பெத்தேலுக்கு போறாங்க, எரிகோவுக்கு போறாங்க, யோர்தானுக்கு போறாங்க. ஆனா அங்க என்ன செய்யறாரு என்று சொன்னால், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி எலியா கேட்கிறாரு. நீர் உம்மிடத்தில் உள்ளதான வரம் ரெட்டிப்பாய் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறதை அந்த இடத்திலே நாம் வாசிக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளை, யோர்தானுக்கு வந்த உடனே யோர்தான் கரை புரண்டு ஓடுது. இவங்க அதை கிராஸ் பண்ணணும். ஆனாலும் என்ன செய்தார் எலியா, தன்னுடைய அதாவது சால்வையை எடுத்து நன்றாய் முறுக்கி அவர் ஓங்கி அவர் அடிக்கிறதை பார்க்கிறோம் யோர்தான் நதியை. உடனே அது 2ஆ பிரிஞ்சிருது. 2 பேர் என்ன செஞ்சிடறாங்க, அந்த பக்கம் கடந்து போயிடுறாங்க. அங்க போன பிறகு ஆண்டவர் எலியாவை அக்கினி ரதத்திலே அவர் சுழல் காற்றிலே எடுத்துக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. அப்ப இவன் என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த இடத்துல பயங்கரமா கத்தி அழுகிறத பார்க்கிறோம். 12வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்றான். அதாவது எலியாவை ஆண்டவர் எடுத்துக்கொண்ட உடனே இவனுக்கு அப்படியே வேதனை, ஐயோ இப்படி போயிட்டாரே திடீர்னு. அவன் பயங்கரமா கத்துறான். கத்துன உடனே மேலே இருந்து எலியாவின் சால்வை விழுகிறதை பார்த்துட்டான். உடனே அதை பிடிச்சிட்டு என்ன செய்யறான், யோர்தான் கிட்ட வரான். யோர்தான் கிட்ட வந்த உடனே அது வரைக்கும் அவன் ஒரு அற்புதமும் செய்ததில்லை தேவனுடைய பிள்ளைகளை. முதலாவது அற்புதமாய் இவன் என்ன செய்கிறான், முழு விசுவாசத்தோடு எப்படி எலியா தன்னுடைய சால்வையை முறுக்கி அந்த யோர்தானை அடித்தானோ அதே போல இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அதை நன்றாய் முறுக்கி யோர்தானை அடிக்கிறதை பார்க்கிறோம். யோர்தான் 2ஆய் பிளந்து விடுகிறது. அவன் கடந்து வருகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, அவன் கேட்ட விதமாய் எலியா 7 அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா எலிசா 14 அற்புதங்களை அவர் செய்தார் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் கேட்ட வண்ணமாகவே எலியாவின் அற்புதங்கள் எலிசாவுக்கு, அந்த வரம் எலிசாவுக்கு ரெட்டிப்பாய் கிடைத்ததை வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, எலியாவை எலிசா பின்தொடர்ந்தபடியினால், அவரை விடாமல் சென்றபடியினால் அவனுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைத்தது என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறதை நாம் நன்றாய் அறிவோம் தேவனுடைய பிள்ளைகளே. 4வதாய் நாம் பார்க்கும் பொழுது ரூத் 1ஆம் அதிகாரம் 14 17 வரைக்கும் நம்ம வாசித்தோம்னு சொன்னா, the book of Ruth chapter 1 verse 14 to 17. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள்.
ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாலே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். இந்த வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது, அதாவது இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். எலிமலேக், அதோடு மட்டுமல்ல அவருடைய மனைவி, அவங்க என்ன, நகோமி, 2 பிள்ளைகள், மக்லோன், கிளியோன், இவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, பெத்லஹேமிலே பஞ்சம் உண்டானபடியினால் இவர்கள் மோவாபுக்காய் கடந்து செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை மோவாபுக்கு கடந்து சென்று அங்க போன இடத்துல அவங்க மோவாபின் ஸ்திரீகள் 2 பேரை தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணுகிறார்கள். கடைசியில் அங்க இருந்த நாட்கள்ல தகப்பனும் 2 பையன்மாரும் என்ன செய்யறாங்க, இறந்து போயிடுறாங்க. இப்ப இருக்கிறது மாமியும் 2 மருமகளும். கொஞ்ச நாள் கழிச்சு அங்கே என்ன செய்கிறது என்று சொன்னால், பெத்லஹேமிலே திரும்பவும் ஆண்டவர், அதாவது பயிர்களெல்லாம் முளைக்க செய்தார். திரும்பவும் அங்க என்ன ஒரு செழிப்பு உண்டானது என்று சொல்லி கேள்விப்பட்டு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார் என்று கேள்விப்பட்டதான இந்த நகோமி உடனே இவ என்ன செய்யறான்னு சொன்னா, தன்னுடைய மருமக்கள் மாறி கூப்பிட்டு அவள் சொல்றா, இந்த மாதிரி நான் திரும்ப பெத்லஹேமுக்கு போறேன், ஆனால நீங்க என்ன செய்யுங்க, இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனா 2 பேரும் இல்ல, உங்க கூட தான் நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்புனப்ப கொஞ்ச தூரம் வந்து திரும்ப சொல்றா, இல்ல தயவு செய்து நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அப்ப என்ன செய்யறாள் என்று சொன்னால், ஒருபாள் அவள் சத்தமிட்டு அழுது தன் மாமியை முத்தமிட்டு அவள் கடந்து செல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ரூத்தோ அவள் சொல்லுகிறதான வார்த்தையை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்திடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாலே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போய் என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, ரூத் இங்கே என்ன சொல்லுகிறாள் என்று சொன்னால், நகோமி சொன்ன வார்த்தைக்கு அவள் சொன்னதான காரியம், அவள் சொல்ற ஸ்ட்ராங்கா சொல்றா, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொல்லி அவள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படின்னா அவ என்ன செய்திருக்கிறான், ஆண்டவரை நன்றா அறிஞ்சிட்டா. அந்த குடும்பத்தோட சேர்ந்து அவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், அந்த ஆண்டவரை அதிகமாய் அவள் பிடித்து கொண்டபடியினால் மீண்டும் தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு, பழைய தேவர்களிடத்திலே, பழைய ஜனங்களிடத்திலே அவள் போவதை அவள் விரும்பவில்லை. தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே இவள் நகோமியை தொடர்ந்து கடந்து சென்று, நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த சம்பவங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது கடைசியிலே அவள் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் ஆசீர்வதிக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, அதோடு மட்டுமல்ல, அவளுக்கு அங்கே ஒரு திருமணம் ஆகி அவள் ஒரு குழந்தையையும் என்ன செய்கிறாள், பெற்றெடுக்கிறாள் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம்.
அதாவது 16ஆம் வசனத்துல இருந்து நம்ம வாஸ்தவம் சொன்னா 4ஆம் அதிகாரம் ரூத் 4ஆம் அதிகாரம் 16ல இருந்து நம்ம வாஸ்தவம் சொன்னா ரூத் சாப்டர்ஸ் 4 verse 16 onwards. நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாக்கின் தகப்பன். பேரேசுடைய சந்ததியின் வரலாறு: பேரேஸ் எஸ்ரோனை பெற்றான், எஸ்ரோன் ராமை பெற்றான், ராம் அம்மினதாபை பெற்றான், அம்மினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாஸை பெற்றான், போவாஸ் ஓபேதை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த ரூத் தன்னை முற்றிலும் அர்ப்பணித்தபடியினால் அங்கே உள்ளதான சந்ததிகளை சொல்லி தாவீது வரைக்கும் வந்து நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் தொடர்ந்து இந்த சந்ததியிலே இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, அவள் அன்னைக்கு மட்டும் மறுதலிச்சிருந்தா இந்த சந்ததி எப்படி மாறி இருக்கும் என்பது தெரியாது. ஆனால் அவள் தன்னை முற்றிலும் அர்ப்பணித்தபடியினால் கிறிஸ்து அந்த சந்ததியிலே பிறக்கும்படியாய் கர்த்தர் இரக்கம் பாராட்டினார் என்பதிலே சந்தேகமில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, இவள் அதாவது அவளை நகோமியை இறுக பற்றி கொண்டபடியினால், நான் உம்மை விடுகிறதில்லை என்று சொன்னபடியினால் அவள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கு அவள் பங்குள்ளவளாய் காணப்பட்டாள் என்பதை நாம் அறிவோம். தேவனுடைய பிள்ளைகளே, 5வதாய் நாம் பார்க்கும் பொழுது யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், ஜோப் சாப்டர் 13 verse 15. அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவளுக்கு முன்பாக ரூபகரம் பண்ணுவேன். இந்த வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது யோபு 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு ரூபகாரம் பண்ணுவேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே யோப குறிச்சு சொல்லும் பொழுது 1ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு 8வது வசனத்துல, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று சொல்லி யோபை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவன் சொல்றான், நீர் அவனை சுத்தி வேலை அடைச்சி பாதுகாக்கிறீர், அதனாலதான் உம்மை நோக்கி பார்க்கிறான், ஒரு நிமிஷம் என் கையில விட்டு பாருங்க அவன் என்ன பண்றான்னு பார்க்கலான்னு. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் நடுவிலே நடந்ததான இந்த போட்டியிலே ஆண்டவர் அவனை விட்டு நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, அவன் ஜீவனை மட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிசாசு என்ன செஞ்சான்? அவனுடைய ஆஸ்திகள் எல்லாம் அழிச்சான். அதோடு மட்டுமல்ல, அவனுடைய பிள்ளைகளை அழிச்சான், வேலைக்காரரை அழிச்சான். அதோடு மட்டுமல்ல, சகல ஆஸ்திகளும் அவனை விட்டு போய்விட்டது. ஆனா அவன் சொல்றான், கர்த்தருக்கு முன்பாக அவன் சொன்னதான வார்த்தை 1ஆம் அதிகாரம் யோபு 1:21-22 நம்ம வாசிப்போம் என்று சொன்னால், நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவைகள் எல்லாவற்றிலேயும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை திரும்ப வர்றான். கொஞ்சம் அவன் சரீரத்தை தொடுறதுக்கு மட்டும் என்ன செய்யுங்க, விட்டு கொடுங்க. சரி, சரீரத்தை தொட்டுக்கோ, நான் ஜீவனை ஒன்றும் செய்யக்கூடாது. அவன் மேல பருக்கள் உண்டானது. அவனுடைய மனைவி அவளை மானாங்கினியா, ஏன் இன்னுமா உத்தமத்துல இருக்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லி மனைவியே அவனை திட்டுகிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பு சிநேகிதர்கள் வந்து, நீ ஏதாவது தப்பு பண்ணியிருப்ப, ஆனால்தான் உனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை என்று சொல்லி பல விதத்திலே குத்தி பேசுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் அவன் கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு வார்த்தையும் அவன் பேசாதபடி அமைதலாய் இருந்ததோடு மட்டுமல்ல, இந்த 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அவன் சொல்லும் பொழுது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். என் ஆஸ்தி போனாலும் பரவாயில்ல, என் வேலைக்காரங்க போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்க போனாலும் பரவாயில்ல, என் மனைவி என்னை தூஷித்தாலும் பரவாயில்ல, என் சிநேகிதர் என்னை மானாங்கினிய திட்டினாலும் பரவாயில்ல,
ஆனா அவர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். என் சரீரமோ பருக்களால நிரப்பப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில என் ஜீவனை வச்சிருக்கிறார். ஒருவேளை என் ஜீவனை அவர் எடுத்துக்கொண்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, அதனுடைய அர்த்தம், என் ஜீவனுள்ள நாள் மட்டும் நான் அவரையே பற்றி கொள்ளுவேன், அவருக்கே பிரியமாய் இருப்பேன், அவருடைய நாமத்தையே நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, அதோடு மட்டுமல்ல அவன் சொல்றான், ஆனாலும் அதே வசனத்துல என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படின்னா நான் எப்படி இருந்தேங்கிறது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஏன் இப்படி விட்டு கொடுத்தார்னு எனக்கு தெரியாது. ஆனாலுமே பல சூழ்நிலைகள் மத்தியிலையுமே தாண்டி வந்தேன். ஆண்டவர் என்னை கொன்றுவிட்டாலும் அவர் நம்பிக்கையாயிருப்பேன். ஆனாலும் என்னுடைய காரியங்களை அவருக்கு முன்பாய் நான் ரூபகாரம் பண்ணுவேன். அதை நான் விவரிப்பேன். அதை என்ன செய்வேன் சொன்னா அதை நான் அவருக்கு தெளிவுபடுத்துவேன் என்று சொல்லுகிற விதமாய். ஆண்டவருக்கு தெரியாதது ஒண்ணுமில்ல. ஆனா இவன் அப்படி சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் நம்பிக்கையாய் இருப்பேன் என்கிறதனுடைய அர்த்தம், அவரை நான் இறுக பற்றி கொள்ளுவேன். என் ஜீவன் போகிற வரைக்கும் அவரையே நான் பற்றி கொள்ளுவேன் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 36 39 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது, ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 36 to 39, கிறிஸ்துவின் நன்மை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்புகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரிகளானாலும் வல்லமையானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காலங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நாம் வாசிக்க கேட்டோம். பவுல் சொல்லுகிற ரோமருக்கு சொல்லுகிறதான வேளையிலே அவர் சொல்லுகிறதான வார்த்தை, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் சவுலாயிருந்தான். சவுல் ஒரு யூதன். அவன் நியாய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் சரியாய் கை கொண்டவன். அவன் எல்லா விதத்திலையும் கற்றுக்கொண்டு அவன் பெரிய ஒரு ஸ்தானத்திலே அவன் இருந்தவனாய் காணப்பட்டான். அவன் அதிலே வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தபடியினால் கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தும்படி அவன் என்ன செய்கிறான்? அதிகாரம் உள்ள பத்திரங்களை வாங்கிக் கொண்டு அவன் ஜனங்களை, கிறிஸ்தவர்களை அழிக்கும்படியாய் அவன் கடந்து செல்லுகிறதை பார்க்கிறோம். நிறைய ஊர்ல அப்படி ஜனங்களை அழிச்சிருக்கிறான், கொன்னு இருக்கிறோம். சவுல் தமஸ்குக்கு நேராய் கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்த சென்றதான வேளையிலே கர்த்தர் அவனை சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்னைக்கு அவன் சந்திக்கப்பட்டானோ அதிலிருந்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுள்ளவனாய் அவன் வாழும்படியாய் தன்னை அர்ப்பணித்தான். தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி பரியந்த முடிவு பரியந்தமும் அவன் தேவனிடத்திலே நிலைத்திருந்தவனாய் தேவ சித்தத்தை செய்து தேவனுடைய நாமத்தை உயர்த்தி காட்டுகிறவனாய் அவன் காணப்பட்டான் என்பதை நாம் வேத வசனங்கள் நிமித்தமாய் நாம் அறிய முடியும். தேவனுடைய பிள்ளைகளே,
ஆனா இந்த இடத்துல அவன் சொல்லும்போது சொல்றான், அதனால அந்த அளவுக்கு அவன் ஆண்டவர் மேல வைராக்கியமாய் இருந்து அவரை உறுதியாய் பற்றி கொண்டபடியினால் தான் அவன் சொல்லுகிறான், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒருபோதும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமல் இருக்கிறதான தேவன். தேவனுடைய பிள்ளைகளை அவர் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடுகிறதில்லை. ஆனால் நாம் அவரை விட்டு விடாதபடிக்கு அவரை இறுக பற்றி கொள்ள கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்யும்படியாய் தேவனுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். யாக்கோபு விடாப்பிடியாய் ஆண்டவரை பிடித்து கொண்டான். என்னை ஆசீர்வதித்தாலே நான் உம்மை போக விடேன் என்று சொன்னான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதத்துக்கு பாத்திரம் உள்ளவனாய் காணப்பட்டான். சூனேம் ஊராள் எலிசாவை இறுக பற்றி கொண்டபடியினால் தன் பிள்ளையின் ஜீவனை அவர் பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். எலியாவை எலிசா இறுக பற்றி கொண்டது நிமித்தம் எலியாவின் வரம் இரட்டிப்பாய் எலிசா பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ரூத் நகோமியை விடாப்பிடியாய் பிடித்தபடியினால் அவள் கிறிஸ்துவின் சந்ததிக்கு ஒரு காரணமாய் காணப்பட்டாள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தாவீதின் சந்ததியிலே கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, யோபு சொல்லும் பொழுது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், அவரை நான் விடமாட்டேன் என்று சொல்லி உறுதியாய் பற்றி கொண்டது நிமித்தம் அவன் பெற்றுக்கொண்ட காரியம் இரட்டிப்பான ஆசீர்வாதம் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். யோபு 1 அதிகாரம் 2, 3 வசனத்தில் உள்ளதான அவனுடைய ஆஸ்தி எவ்வளவு இருந்தது என்றும் 42 அதிகாரம் 12, 13 வசனத்திலே அவனுடைய ஆஸ்தி எவ்வளவாய் பெருகினது என்பதை குறித்தும் வேதத்திலே திட்டவட்டமாய் சொல்லி இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அவன் இரட்டி கர்த்தரை பிடித்து கொண்டபடியினால் அவன் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றான் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. ஆண்டவர் நம்மை கைவிடாத நேசர். ஆனா நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரை இறுக பற்றி கொண்டு இருக்கிறோமா, அல்லது நாம் அவரை விட்டு விடுகிறவர்களாய் இருக்கிறோமா என்பதை ஒரு நிமிஷம் கூட நம்மை யோசித்து பார்ப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ விதமான காரியங்கள், அவைகளிலே கர்த்தருக்கு பிரியமாய் மாத்திரம் நாம் காணப்பட அவரை இறுக பற்றி கொள்ளும் பொழுது அவர் நமக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களினாலும் நிரப்ப அவர் போதுமானவராய் இருக்கிறபடியினால் அவரை நாம் இறுக பற்றி கொள்ளுவோம். அவரை விட்டுவிட வேண்டாம். அவரை விட்டு விடுகிறபடியினால் இழப்பு நமக்கு என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரை நீங்க எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க என்று சொல்லி ஒரு நிமிஷம் கண்களை மூடி அவருடைய சமூகத்திலே நாம் செபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை நன்றிலெறியத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த வேளையிலேயும் ஆண்டவரே, நீர் உம்முடைய சுதந்திரத்தை கைவிடாத தேவன் என்று சொல்லி சங்கீதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை கைவிடுகிறதில்லை. ஆனால் நாங்கள் உம்மை ஆண்டவரை விட்டு விட்டவர்களாய் எங்களுடைய விருப்பத்திற்கு கடந்து செல்லுகிறபடியினால் அநேக ஆண்டவரை வாதைகளை நாங்கள் அடைகிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். நாங்கள் ஒரு 5, 6 காரியங்களை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, உம்மையும் தேவ மனுஷரையும் விடாமல் பற்றி கொண்டதான பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவர்களுக்கு செய்ததான நன்மையான காரியங்களுக்காய் நாங்கள் உம்மை நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். சூனேமூராள் தன்னுடைய பிள்ளை உயிரோடு பெற்றுக்கொண்டாள். எலிசா இரட்டிப்பான வரத்தை பெற்றுக்கொண்டான். ரூத் கிறிஸ்து பிறக்கும் சந்ததியை உருவாக்கும்படியாய் அவள் காணப்பட்டாள், ஆசீர்வதிக்கப்பட்டாள்.
யோபு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். பவுல் கடைசி பரியந்தம் உமக்கு சாட்சியாய் உமை இருக பற்றி கொண்டு உங்க நாமத்துக்கு மகிமையாய் ஜீவனுள்ள சாட்சியாய் காணப்பட்டார். அநேக சபைகளை எழுப்பினார். அநேக ஆண்டவரே நிருபங்களை எழுதினார். ஆண்டவரே உங்க நாம மகிமைப்படும்படியாய் உம்மால் ஆண்டவரே அப்பா உயர்த்தப்பட்டவராய் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டவராய் காணப்பட்டார். ஆண்டவரே இவைகள் எல்லாம் எங்களுக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. நாங்கள் உம்மை இருக பற்றி கொண்டு உம்முடைய கிருபைகளை இரக்கங்களை ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும். ஆண்டவரே என்னென்ன காரியங்களை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீரோ அத்தனையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. உங்க வல்லமையின் கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் பலப்படுத்தும் முற்றிலுமாய் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். பேசின அடிமையும் கேட்ட ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வசனங்கள் எங்களோடு கூட பேசட்டும். உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை பிறந்த நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்ல உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களாக இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.